ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா எப்படியாச்சும் கோமதி கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் மயில் பேர் எடுத்தாலே அவங்க அந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாமல் நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லி அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி மீனா போயிட்டாங்க. இன்னொரு சைடு இங்கே செந்தில் லஞ்சம் வாங்கிட்டாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே கையெல்லாம் நடுங்குது, ரொம்ப பதற்றமாகவும் இருக்குது. அவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை. அப்போ தான் இவர் பதற்றமாகி இப்படி லஞ்சத்தை டைரெக்டாக ஆஃபீஸ்லேயே கொடுக்குறாரு, நம்ம கூட தனியாக எங்கேயாச்சும் கொடுப்பாரு, ஆனால் பயப்படாமல் ஏதோ அப்படி இப்படின்னு வாங்கிக்கலான்னு பார்த்தா அவனை எப்படி பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சரி நான் அதை மறைச்சி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் ஃபைலை எடுத்து அந்த கூட இருக்கிற ஒருத்தர் வேலை செய்கிறவர் பியூன் அதை எடுத்து மூடிடுறாரு. மூடினதுக்கப்புறமா ஓகே சார், உங்களுக்கு வேண்டியது கிடச்சிடுச்சு, எங்களுக்கு வேண்டியது நீங்கள் கொடுத்துட்டீங்க, சரிங்க சார் நீங்கள் கிளம்புங்க, மற்றபடி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதும் சரி சார் நான் வரேன், அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய இருக்குது, அப்பப்போ எனக்கு உதவி பண்ணிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சார் என்ன சார் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, வாங்க சார் பணத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு பியூன் உள்ளே போயிடுறாரு. அதாவது சைடில் பேசுறதுக்காக போறாரு. செந்தில் பயந்துட்டு என்னையா இது இவ்வளோ தைரியமா அந்த ஆள் கொடுத்துட்டு போறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது உங்களுக்கு தான் புதுசு, ஆனால் இதெல்லாம் எனக்கு நிறைய பழக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸர்லாம் இதை விட அதிகமாகவே வாங்கியிருக்காங்க, ஏதோ நீங்கள் முதலாக இவ்வளோ பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கம்மியாக வாங்கியிருக்கோம், உங்கள் பாருங்க சார் இது உங்களுக்கு சேர வேண்டியது, இதில் இருக்கிறத நானும் சாரும் பிரித்து எடுத்துக்கிறோம், நீங்கள் பயப்படாமல் இதில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இவர் ரொம்பவே பயப்படுறாரு. ஆமாம் இதில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கவும் இது என்ன சார் இது கேள்வி, ஃபுல்லாக 800 ரூபாய் தாள் தான், இதை பார்த்தாவே தெரியல, எப்படியும் குறைஞ்சபட்சம் 3-4 இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன சொல்கிற 3-4 லட்சமா அப்படின்னதும் செந்தில் வாயை பொழிக்கிறாரு. நம்ம மாதம் ஃபுல்லாக சம்மதிச்சா கூட இவ்வளோ சம்மதிக்க முடியாது அப்படின்னு. சார் நீங்கள் கோர்ற கையெழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் நாளை பிள்ளை ஏதாச்சும் பிரச்சனையானா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வராது, நீங்கள் கண்டிப்பாக பயப்படாமல் எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லவும் சார் இதை நான் உங்கள் பேக்கில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நேராக செந்தில் கிட்ட பேசினதுக்கப்புறமா அவரோட பேக்கில் வச்சிடுறாங்க. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவருக்கு ரொம்பவே படபடப்பாகவே இருக்குது. அப்போ தான் அவங்களுடைய மீனாவுடைய அப்பா ஜனார்த்தனன் கால் பண்ணுறாரு, விஷயத்தை கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு மாமா, பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் என்ன மாப்பிள்ள அதை எடுத்துகிட்டு போய் பேங்க்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ மீனாக்கிட்ட கொடுத்தோ பத்திரமா வைக்க சொல்லுங்கள், பணம் சேர்ந்ததுக்கப்புறமா எப்படியாச்சும் வீடு வாங்கிடலாம், நீங்கள் இப்போதைக்கு பத்திரமா சேர்த்தி வைங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்க கிளம்பி வீட்டை பார்த்துட்டு அதுக்காக அட்வான்ஸே கொடுத்துட்டு வந்துடலாம், இதே மாதிரி இன்னும் 4-5 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் கிடைச்சிரும், உங்கள் வீட்டையும் சொந்தமாக்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னதும் அப்போது செந்தில் ரொம்ப படபடப்பாகிறாரு, பயந்துகிட்டே இருக்காரு. என்ன மாப்பிள்ளை எதுவும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. இல்லை மாமா அப்படின்னு. புரியுது மாப்பிள்ளை, முதல்ல லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, மனசு அப்படி தான் பதறோம், இதெல்லாம் இப்போ சாதாரணமாக ஆகிப்போச்சு மாமா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விடு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா படத்தை வச்சுக்கோங்க, என்ன இதுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள், இல்லை சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்படி கட் பண்ணதுக்கப்புறமா செந்திலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. மதியம் லஞ்ச் டைம் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அவரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு அதே ஞாபகம் தான், ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இந்த பணத்தை மீனா கிட்ட நான் என்னென்னு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், இது வரைக்கும் நம்ம லஞ்சமே வாங்கினது கிடையாது, நேர்மையாக இருந்தோம், சம்பாதித்த வச்சே அந்த ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு இருந்தோம், இப்போது இவ்வளோ பணமாக ஒரு கையெழுத்துக்கு குறைஞ்சதுலேருந்து 3-4 லட்சம்னா அப்போ 4 லட்சம், இதே மாதிரி நம்ம 10 சைன் போட்டால் எத்தனை லட்சம் கிடைக்கும் நமக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு இப்போது மாதக்கணக்கு வருஷக்கணக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லை போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு கையெழுத்துக்கு 4 லட்சம் வாங்கினாவே போதுமே, சாதாரணமாக எப்படியும் ஒரே வாரத்தில் எண்ணி பணத்தை அதாவது ஒரே மாதத்தில் சொந்த வீட்டையே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. லஞ்சம் வாங்கிறது தப்பு பயம் அப்படின்னு இருந்தாலும் செந்திலுக்கு இன்னொரு பக்கம் பணம் இவ்வளோ வருது அப்படின்றது ஒரு பக்கம் சந்தோஷம், இவ்வளோ பணமா அப்படின்னு ஆச்சரியத்தில் தான் அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா கிட்டே கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம், அவள் கொடுத்தா என்ன இதுன்னு கேள்வி வைப்பா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்களா. சரி வேறு வழி இல்லை, நாமளே பீரோவிலே வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவிலே வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே வச்சதுக்கப்புறமா நைட்டு மீனா வராங்க. என்னங்க ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு வந்துட்டேன் அப்படின்னு. சரி நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உன் இஷ்டமே மீனா, என்ன வேணாலும் சாமி அப்படின்னு. இது வழக்கமாக இது வேணும் அது வேணும்னு கேட்பாரு, இப்போ இப்படி பேசிகிட்ருக்காரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாரு, நம்ம வழக்கம்படி ஏதாச்சும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நைட்டு சமைச்சிட்றாங்க. சமைச்சிட்டு ஏங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. எதுவுமே வழக்கத்துக்கு மாறாக பேசாமல் செந்தில் சாப்பிட்றதெல்லாம் பார்த்தாவே மீனாவுக்கு சந்தேகம் வருது. அப்படி நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக
எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீனா ரெடியாக நிற்கிறாங்க அவங்க அத்தையை பார்க்க கோயிலுக்கு போகிறதுக்காக. அப்போ தான் எங்க எங்க அப்படின்னு எழுப்புறாங்க. இங்கே எல்லாமலே வந்து படுத்துட்ருக்காரு செந்தில் வந்து. அப்போது டைம் ஆகிடுச்சு எந்திரிங்க, நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அத்தையை வர சொல்லியிருக்கேன், அத்தையை அங்கே பார்த்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், நீங்கள் கிளம்புங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லவும், என்ன திடீர்னு நான் அம்மாவா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அத்தை கோயிலுக்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலில் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகலான்னு கிளம்பிட்டாங்க. அப்படியே சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் கிளம்புறேன், அப்புறம் எங்கே என்னுடைய பர்ஃப்யூமை வச்சேன்னு தெரியலங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பர்ஃப்யூமா? அது வழக்கமாக பீரோவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பர்ஃப்யூம் எடுக்கிறதுக்காக பீரோ கிட்டே போகிறாங்க. செந்திலுக்கு அப்போ தான் பீரோவில் பணம் வச்ச ஞாபகம் வருது. அப்படி ஞாபகம் வந்தோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து மீனா அப்படின்னு ஓடி போகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு. என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு. அதான் கேட்டேனுங்க, பர்ஃப்யூம்னு பீரோவில் இருக்குன்னு தானே சொன்னீங்க, அதான் எடுக்க போகிறேன் அப்படின்னதோ. பீரோலியா? இல்லை இங்கே இல்லை, அது வெளியே இருக்கும் பாரு கண்ணாடியானா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உளர்றீங்க அப்படின்னு. இங்கே இல்லை மீனா, அன்னைய போய் அங்கே பாரு அப்படின்னு. என்னங்க நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் கிடைக்கல, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பீரோவில் தான் இருக்கும், எடுத்துக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மீனா, இங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கறதுனால என்ன ஆக போகுது, எதுக்கு இப்படி மறைச்சு நின்றுட்டு இருக்கீங்க, வெள்ளங்க தூரம் அப்படின்னு மீனா பக்கம் தள்ளி விட்டுட்டு பீரோ திறந்து மேலே இருக்க பர்ஃப்யூம் எடுத்துக்கிறாங்களா. இது என்ன இங்கே தான் இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த பீரோவை தடக்க விடாமல் இப்படி பண்ணுறீங்க, இதில் என்ன பெரிய கஜனாவே இருக்குது, 4 புடவை 4 வேஷ்டி சட்டை இருக்குது, இதுக்கு ஏன் அப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு. என்ன நீங்கள் பயப்படுற பார்த்தா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக மறந்து பீரோவில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், அது அது மீனா அப்படின்னு உளர்றாங்க. சரி கருமம், அதெல்லாமே பீரோவில் வைப்பீங்க, மரியாதையே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு உடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு மீனா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எப்பா கண்டுபிடிச்சிருவான்னு பார்த்தோம், எப்படியோ வேறன்னு நினச்சிட்டு அமைதியாக போயிட்டா. எத்தனை நாளைக்கு இவகிட்ட இப்படியே பயந்துட்டு இது இங்கே வைக்கிறது, இல்லை இது இங்கே வைக்கிறது சேஃப்டி கிடையாது, நாம் எங்கேயாச்சும் மறைச்சி வைக்கணும், இல்லைன்னா மாமா சொன்ன மாதிரி முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சீக்கிரமாக கிளம்புடா செந்தில் அப்படின்னு அவருக்கு அவரே பேசிக்கிட்டு வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு போயிட்டுருக்காரு. எப்படியாச்சும் பத்திரமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செந்தில் ஜனார்த்தனன் வீட்டுக்கு அந்த வழியாக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த வழியில போலாமா வேண்டாமா அப்படின்னு ஏதோ செக் பண்றாங்க. போலீஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சம் கூட தெரியாது, அவ்வளோ பணத்தை கண்டிப்பாக கவரில் சுருட்டி வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னாலே ஸோ முக்கியமாக போலீஸ் சந்தேகம் வரதான் செய்யும். அதனால பயப்படவும் செய்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழியும் இல்லை, எந்த பக்கமும் போகவும் முடியாது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது சரி நம்மளெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, லைசன்ஸ் இருக்கா புக் இருக்கான்னு தான் கேட்பாங்க, காட்டிட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு சைடு இங்கே கோயிலுக்கு போயிட்டு மீனா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கோமதியும் அப்போ தான் கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. என்ன தனியாக வந்தீங்க அப்படின்னு கேட்கும். என்னடி நீ தானே என்னை பார்த்து ஏதோ பேசணும்னு வர சொன்னேன், அப்புறம் தனியாக வந்தேன்னு கேட்டால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன விஷயம்னு சொல்லுடி, ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல அப்புறம் சாமி கும்பிட்டுக்கிற அப்படின்னு. இல்லத்த வாங்க எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு முதல்ல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து உட்காடுறாங்க. என்னடி ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்ருக்க, வீட்லேயே பேச வேண்டியது தானே, இங்கே எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு. அத்தை அது வந்து நான் இப்போ முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன், ஆனால் நீங்கள் இதை கேட்டு பதறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இந்த மயிலாக்கா இன்னும் ஆளியே காணோம், எப்போயோ வர சொன்னமே, நம்மக்கிட்ட ஏற்கனவே பிடிவாதம் பிடிச்ச மாதிரி வராமல் போயிட்டாங்களா அப்படின்னு மீனா யோசிச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வரதுக்கு முன்னாடி மீனா வந்து நேராக வந்து மயிலை போய் பார்த்து விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு கேட்டாங்க. பிடிவாதமாக மயில் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் குழந்தைக்காக நீங்கள் இது செஞ்சுதாங்க ஆகணும், கடைசி வரைக்கும் நீங்கள் தனியாக உங்கள் குழந்தைய எப்படி வளர்ப்பீங்க, இங்கே இருக்கும்போது உங்கள் அம்மா பலவிதமாக பேசுகிறாங்க, அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்கள மாற்றிக்கிறாங்க, நாளைக்கே சுடர் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தடையாக இருக்கீங்கன்னு உங்களை அப்போது கேலி கிண்டலமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இங்கே நின்று கஷ்டப்பட முடியாது, குழந்தைய பெற்றுக்கிட்டு இங்கே இருந்தாலையும் அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த நிலமை உனக்கு வரக்கூடாதுக்கா, நீங்கள் தனியாக போய் கஷ்டப்படவும் கூடாது, உங்களுக்கு ஏன் இந்த விதி, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கோயிலுக்கு அத்தையை பார்க்க வரணும், நாளைக்கு காலையில் கண்டிப்பாக அத்தையோடு இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி சொல்லும்போது மயில் வேண்டாம் மீனா சொன்னால் கேளு, மாமாவே புரிஞ்சிக்கல, அவங்களுக்கெல்லாம் இதுக்கு இந்த விஷயம் தெரியணும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக நான் சொல்கிறதுக்காக ஒரு தடவை வாங்கக்கா, அத்தையோட முடிவு என்னதான் தெரிஞ்சுக்கலாமே, நீங்கள் மாமா சொன்னதுக்காக வேணான்னு விட்டுட்டு விலகிட்டீங்க, ஆனால் அத்தை சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை
ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அத்தையே சரவணன் மாமா கிட்ட பேசி சமாதானப்படுத்திடுவாங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், வாங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்டதுனால சரி மீனா உனக்காக வரேன், ஆனால் அத்தையும் ஏதாச்சும் பேசிட்டாங்களா என்னால் கண்டிப்பாக தங்க முடியாது, அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் என்னோட மனசை மாற்ற முடியாது, என் பாட்டுக்கு நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு மயில் சொன்னாங்க. சரி ஓகேக்கா இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இங்கே மீனா வந்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு வந்து கோமதியும் வர வச்சுட்டு மயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுடி, என்னை வர சொல்லிட்டு இப்படி நீ உட்காந்துட்டு இருந்தா என்ன முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மயில் அங்கே வந்துடுறாங்க. தோக்கா அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னது அக்காவா யாரடி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு திரும்ப பார்த்தா மயில், ஏய் இவ எதுக்கடி இங்கே வரா, நீ எதுக்கடி இவ்வளோ வர சொன்ன, இவ்வளோ வர வச்சு என்கிட்ட பேசுறது தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா, இங்கே பாருடி அவள் விஷயமா பேசுறதா தான் நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், இன்னமும் நீ இவகிட்ட பேசிட்டு தான் இருக்கியா, அது என்னடி குடும்பத்துக்கு ஆகாதவ கூட நீ மட்டும் ஒட்டி உறவாடிட்டே இருக்க, இதே மாதிரி நீ நிறைய விஷயம் பண்ணுற மீனா, இதனால ஏற்கனவே உங்ககிட்ட நான் வான் பண்ணேன், திரும்பவும் எதுக்கு நீ அவளோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னாலாம் வந்து கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அக்கா அதை தான் அத்தை நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அத்தை, மயிலக்கா வரட்டும், அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை பற்றி பேசணும் அத்தை, அதுக்கு தான் வர சொன்னோம் அப்படின்னு நிறைய சொல்ல போகிறா. பழையபடி நீலி கடையில் உட்காந்து வடிச்சிட்டு இருக்க போகிறல, என் மவனுக்கும் அவளுக்கும் விவாகரத்து ஆகிறது தான், எந்த ஜென்மத்திலையும் அதை மாற்ற முடியாது, நான் மன்னிக்கவும் மாட்டேன், சமாதானப்படுத்தி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துடலான்னு மட்டும் அவன் அந்த எண்ணத்தோடு இங்கே வர வேணாம், ஒழுங்காக போயிட சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ, அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னுமோ மயில் வராங்க. கோமதியை பார்த்த உடனே அப்படியே திருன்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்னு நின்றுருக்கவும், உன் வாயில என்னை அப்படி கூப்பிடாதாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவமாக இருக்காங்க. அத்தை ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு, பின்ன அவளை பார்த்தா கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும், அக்கா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா சொல்லி தான் ஆகணுமா மீனா, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவும், என்னடி அவளே வேண்டான்னு சொல்கிறப்போ உனக்கு என்னடி சொல்லணும், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல கிளம்புங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி உனக்கு அவளுக்கு ஒட்டு வேணாம் வரவும் வேணாம், அவளை போக சொல்லு அப்படின்னு கத்திட்டு இருக்கவும், அக்கா அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அக்கா, அது கொடுங்கக்கா சொல்லுங்கக்கா சீக்கிரம் விஷயத்த அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. அது காட்டும்போது அத்தை இந்தாங்கன்னு மயில் கொடுக்கும்போது, ஏய் என்னடி என்கிட்ட காட்டணும், மீனா எது வந்தாலும் நீயே டேரெக்டாக விஷயத்த சொல்லிவிடு, தேவையில்லாமல் அவளை பேச வச்சு கோவத்தை டென்ஷன் பண்ணாத, இது மட்டும் உன் மாமாவுக்கு சரவணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், செந்தில் தெரிஞ்சுன்னா இன்னும் மேலே கோவப்படுவான், என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கவும், அத்தை அதை வாங்கி பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என்னடி அது எது வந்தாலும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கோமதி அதை வாங்குறது கூட கிடையாது. அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மீனான்னு தயங்கிக்கிட்டே, அத்தை என்கிட்ட பேசுங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த தப்பெல்லாம் நான் எப்போவும் உணர்ந்துட்டேன், அது உணர்ந்ததுனால தான் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா மட்டும் நீ பொய்யா சொல்லியிருந்தா கூட என் பிள்ளை கூட சேர்ந்து வாழணும் தானே சொல்லுவேன், ஏன்னா போய் அங்கே வீட்டில் வாழ விட்டே உட்காந்துக்குவல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு மயில் சொல்லிட்டு இருக்கவும், உங்ககிட்ட வேற எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கக்கா, அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடியா ஆளாளுக்கு எது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு, அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அத்தை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அத்தை, நான் மாசமாக இருக்கேன், உங்கள் பேரப்பிள்ளை என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொன்னதும் முதல்ல கோமதி ஷாக் ஆகிட்டு அப்படியே மயில பார்க்குறாங்க. அப்போது மீனாவும் பரவாயில்ல அத்தையோட ரியாக்ஷன் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் என்னடி இவ ஏதாச்சும் திரும்பவும் புது ட்ராமா கொண்டு வந்திருக்காளா, பழையபடி போய் சொல்லி எங்களை ஏமாத்தலான்னு அப்படின்னு கேட்கவும், அத்தை பொய் இல்லை அத்தை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை உண்மைதான் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறீங்க, ஏதோ ட்ராமா கேமா பண்ணலையே அப்படின்னு கேட்கவும், ஏதாச்சும் குடும்பத்துக்குள்ளே சரவணன் கூட சேரணும்னு பொய்யா இது சொல்கிறீங்களா அப்படின்னவும், இல்லை அத்தை இங்கே பாருங்கள் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு உண்மையிலே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே கோமதி வந்துட்டு அவங்களுக்கு அடுத்து என்ன வார்த்தை பேசுறதுன்னு கூட தெரியல. இன்னொரு சைடு இங்கே செந்தில் கரெக்டாக வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவரை நிறுத்தி செக் பண்ணும்போது அவரோட பேக்கை செக் பண்ணும்போது பணம் இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன பணம் ஏது பணம்னு கேட்குறாங்க. செந்திலுக்கு சொல்ல பதில் இல்லை. என்ன சொல்ல போகிறாரு, சம்பாதிச்சு வச்சுருந்ததுன்னு சொல்ல போகிறாரா, பேங்க்கில் போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல போகிறாரா, இல்லை மாத சம்பளம் இவ்வளோ தான் வருது இவ்வளோ பணம் வச்சுருக்காருன்னா என்ன விதத்தில் கேட்க முடியும், எங்கள் நகை அடமானம் வச்சுதா, அதை ரசீதி இல்லை விற்றதா என்ன சொல்வார், இல்லை நகை வாங்குறதுக்கா ஏதாச்சும் சொல்லணும்ல, எந்த பதிலுமே அவர்கிட்ட இல்லை. அப்படி இல்லைன்னு உடனே அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது ரொம்பவே பயந்துட்டு செந்தில் நின்றுட்டுருக்காரு.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி உங்ககிட்ட இவ்வளோ பணம், என்ன லஞ்சம் வாங்கினியா அப்படின்னலாம் கேட்கவும் திரு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னையா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குறியா, நீ எதுக்காக லஞ்சம் வாங்கின, இப்படி லஞ்சத்தை வாங்கிட்டு ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அதில் பின்னாடி வர விளைவுகளை இந்த போலீஸ் தான் காவல் காக்கணும், இந்த சமுதாயம் தான் பதில் சொன்னோம் இல்லைல்ல. உங்களை மாதிரி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கரமாக செந்தில கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இது என்ன பணம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கவும், இதுக்கான ரீசன் சொல்லு, ஸோ ஆதாரம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சார் பணத்துக்கெல்லாம் என்ன சார் ஆதாரம் அப்படின்னு கேட்டுட்ருக்கவும், இருக்குயா எல்லாத்துக்கும் இருக்குது, சம்பாதிச்ச பணமா இல்லை எப்படி பணம் பேங்க்லேருந்து எடுத்ததா ஏடிஎம்ல எடுத்ததா என்னன்னு ரீசன் சொல்லு, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் செந்தில் அங்கே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இல்லை இது சரி வரதில்ல, உங்கள் அப்பா அம்மா யாரையா அவருக்கு ஃபோன் பண்ணோம், கல்யாணம் ஆகிடுச்சா உங்கள் வீட்டில் மனைவிக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு செந்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது அந்த சமயத்தில் தான் சரி வழி இல்லாமல் ஜனார்த்தனுக்கே ஃபோன் பண்ணுறாங்க. ஜனார்த்தனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவரும் ரொம்பவே அதிர்ச்சியாக இங்கே வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ இன்னொரு சைடு அங்கே மீனா உட்காந்து கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே தான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அத்தை, நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு ஏற்றுக்கலாம்ல அத்தை அப்படின்னு கேட்கவும் இவங்க திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. மீனா அத்தை ஏற்றுப்பாங்களா, மாமா சொன்ன மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏண்டி இந்த விஷயம் அப்படின்னு சொல்லவும் யாருக்கும் தெரியாத அத்தை, உங்களுக்கு தான் முதல்ல தெரியும், மயிலக்காவேல வீட்டில் தெரியும் அத்தை, எனக்கும் தெரியாத, என்னை கூட்டிகிட்டு போய் தான் ஸ்கேன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னடி இதெல்லாம் இப்போ என்னடி பண்ணுறது, அவன் வேறு பிடிவாதமாக விவாகரத்து வேணும்னு நின்றுட்டுருக்கான், இவ பண்ணது தப்பு, இந்த சமயத்தில் வந்து இப்போ மாசமாக இருக்கான்னு நின்றுட்டுருக்கா, இப்படி வைத்து பிள்ளைக்காரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விவாகரத்து கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பாவண்டி, நான் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியலையே, என் புருஷன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு கோமதி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. அப்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு ஓகே இல்லை, அக்கா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டிங்கல்ல, மாமா கிட்ட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி எப்படியாச்சும் சமாளிக்க வைங்க அத்தை, கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ளீஸ் அத்தை ப்ளீஸ் அப்படின்னு மயிலும் அழுதுட்டுருக்கவும், என்னடி சொல்கிறா, இவ பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா, அதே சமயத்தில் இப்போ இந்த சமயம் பார்த்து இவ கர்ப்பமாக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடி, அது அவர் எப்படி எடுத்துக்க போகிறாரு, சரவணன் இதை கேட்டால் என்ன சொல்ல போகிறான்னு ஒன்றுமே புரியலையடி, ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை அப்படின்னு அத்தை உங்கள் வாயால் மட்டும் அப்படி சொல்லிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாவும், ஏண்டி அப்படின்னு ஏற்கனவே சரவணன் மாமா கிட்ட விஷயத்த சொல்லி அவரும் கோவப்பட்டு பேசி மயிலாக்கா வேணான்ற நிலைமைக்கு இருக்காங்க, நான் தான் எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீங்களும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிதும், என்னடி என் பையனுக்கு விஷயத்த சொல்லிட்டீங்களா, அவன் கோவப்பட்டு அப்படி பேசியிருக்கான்றப்போ நான் சொன்னால் மட்டும் ஏற்று பண்ணாடி அப்படின்னு கேட்கவும், மாமாவுக்கு சொல்லுங்க அத்தை அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவும் கோமதி யோசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கோமதி வீட்டில் விஷயத்த சொன்னால் பாண்டியனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போது, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இன்னொரு சைடு செந்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, அந்த விஷயம் மீனாக்கு தெரிய வந்தால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.